ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா. நம்ம ஏற்கனவே நேதி விக்ரமாதித்தன் ஸ்டோரி பார்த்துட்டு இருந்தோம். அதில் செண்பகவல்லி, விக்ரமவல்லி யார்? நம்ம ஹீரோ கிட்ட என்ன கதை சொன்னாங்க, அதாவது நண்பர்களுக்கு உதாரணமாக நம்ம எப்படிப்பட்ட நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு கதை சொன்னாங்களாம். அந்த கதை என்னென்னு பார்ப்போம்மா. ஒரு குருகுலம், அந்த குருகுலங்கிற பட்சத்தில் எல்லாருமே படிப்பாங்க. கஷ்டப்பட்டவங்கலேருந்து மன்னர் குலத்துலேருந்து எல்லாருமே படிப்பாங்க. அப்படி அந்த குருகுலத்தில் எல்லாருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு அரச குலத்தை சேர்ந்த ராஜகுமாரனும் சாதாரண ஒரு கிராமத்து பையனும் அங்கே படிக்கிறாங்க. அவங்க 2 பேருமே ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு. அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. குருகுல படிப்பு முடியுது. அவங்கவுங்க நாட்டுக்கு ராஜகுமார் அவங்க நாட்டுக்கு போயிடுறாங்க. இந்த ஏழப்பட்ட பையன் வந்து இன்னும் அவங்களோட வீட்டுக்கு போயிடுறான். நாட்கள் கடந்து போகுது. எல்லாமே 2 பேருமே வாலிபர்களாக மாறுறாங்க. இந்த கஷ்டப்பட பையன் இருக்கான் பார்த்தீங்கன்னா, கிராமத்து பையன் ரொம்பவே கஷ்டப்படுறான். அப்போ அவனுக்கு அவனோட நண்பன் வந்து ஞாபகத்துக்கு வரான். சரி, நம்ம அவங்ககிட்ட போய் கொஞ்சம் பொருள் உதவி கேட்போமேன்னு சொல்லிட்டு அவன் நாட்டுக்கு போகிறான். இவன் வந்திருக்கான்னு தெரிஞ்சுமே, அவன் நிற்கிறான்னு தெரிஞ்சுமே, ராஜகுமாரன் அவனை பார்த்து மூஞ்சி சொலிச்சிட்டு வந்துட்டானுங்க உதவிக்கு அப்படின்ட்டு மூஞ்சி சொலிச்சிட்டு கண்டும் காணாத மாதிரி போயிடுறான். இதை பார்த்து அந்த கிராமத்து பையனுக்கு ரொம்பவே மன வருத்தம் ஆகிப்போச்சு. அதனால் வேதனையோடு என்ன பண்ணுறான், காட்டுக்கு போகிறான். அப்படியே காட்டு வழியாக தான் போகணும். அப்படியே போகிறான். போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு குகை ஒன்று இருக்குது. அந்த குகைக்குள்ளே வெளிச்சம் தெரியுது. உள்ளே போய் எட்டி பார்த்தோன்னா ஒரு முனிவர் உட்காந்து தவம் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு கொஞ்சம் தள்ளி பார்த்திங்கன்னா ஒரு அழகான இளம்பெண் உட்காந்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்க்க ராஜகுமாரி மாதிரி இவ்வளோ அம்சமாக இருக்கிறாங்க. இவன் என்ன பண்ணலாம், அந்த பொண்ணை காப்பாற்றி கூட்டு போகலாம். இவன் இல்லை, சே இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்காளே, நம்ம நண்பனுக்கு ஏற்ற பொண்ணாக தான் இருப்பான்ட்டு இவர் என்ன பண்ணாராம், போய் ராஜகுமாரை கட்டாயப்படுத்தி நான் அவரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி அவரை பார்க்குறதுக்கு போயிருக்கான். அவர்கிட்ட போய் இப்படி நடந்ததெல்லாம் சொல்லியிருக்கான். ஓ அப்படியே நண்பா, சரி வா நம்ம போய் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்கான். அந்த இடத்துக்கும் போயாச்சு. போய் அங்கே குகைக்கு வெளியே ஒரு குதிரையில் ராஜகுமாரை உட்காந்துருக்கான். உட்காந்துட்டு நீ உள்ளே போய் அந்த பொண்ணை லைட்டாக செய்கை காமிச்சு ஃபஸ்ட்டு வெளியே அனுப்பிடு, அதுக்கப்புறம் நான் உள்ளே வந்து அந்த முனிவரை நான் தாக்கிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த அப்பாவி பைபிளையும் இவனை நம்பி உள்ளே போய் அந்த பொண்ணை காப்பாற்றி வெளியே அனுப்பிட்டு வருவான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அவர் வரல. அவர் பொண்ணு குதிரையில் ஏற்றிட்டு குதூகலமாக போயிட்டார். முனிவர் கணை தந்து பார்க்காரு, அந்த பொண்ணை காணோம். தக்க பார்த்தான், யார்ரா நீ, எப்படி அந்த பொண்ணை நீ வெளியே அனுப்புறன்னு கேட்கியும், மன்னிச்சிருங்க, நான் ஒரு வழிப்பக்கம் இந்த பக்கமாக வந்தேன், இப்படி பார்த்தேன், என் நண்பன்கிட்ட சொன்னேன், அவன் எனக்கு விட்டு இப்போ வாரேன்னு சொன்னால் இன்னும் ஆளை காணணுன்னே இவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இவன் நல்லா அவன் நண்பன் வந்து ஏமாற்றிட்டு போயிட்டான் அப்படின்ட்டு. நீங்களாம் ஒரு நண்பராடா, நான் சொல்கிறேன் பாடுறா என்னோட நான் சொல்கிறேன் ஒரு கதை, அந்த கதையில் இருக்கிறவங்க தான் உண்மையான நண்பர்கள் சொல்லிட்டு முனிவர் ஒரு கதை சொன்னாங்களாம். இப்போ சில பேர் யோசிப்பீங்க, ஐயோ இது ஒரு கதை, இதுக்குள்ளேயும் ஒரு கதையா அப்படின்ட்டு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், விக்ரமாதித்தன் ஸ்டோரினாலே கதை, கதைக்குள்ளே கதை, அதுக்குள்ளே கதைன்னு சொல்லி லென்த்தியாக போயிட்டுருக்கோம். ஆனால் கேட்குறதுல இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப போரிங்காலாம் அடிக்காது. ஓகேவா? அந்த முனிவருக்கு ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். அரசர் மந்திரி அப்படி இருக்காங்களே, அரசரோட பையன் ராஜகுமாரன், மந்திரியோட பையன் மந்திரி குமாரன். 2 பேருமே அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. எந்த அளவுக்குன்னா, அரசகுமாரன் கல்யாணம் பண்ண நாடு இருக்குது பார்த்திங்களா, அந்த நாட்டோட மந்திரியோட பொண்ணை இந்த மந்திரி குமாரன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். சரியா? 2 பேருக்குமே நான் அரசகுமாரன் மந்திரி குமாரன்னு பேர் சொல்கிறேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. அப்போ அந்த அளவுக்கு தோஸ்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணி பார்த்திங்கன்னா 2 மனைவிகளுமே அவங்கவுங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க, தாய் வீட்டில் தான் இருக்காங்க. இவங்க வந்து ஒரு வேலையாக வேறு ஒரு நாட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இவங்கள மனைவியை அழைச்சிட்டு திரும்ப தன்னோட தாய் நாட்டுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போது போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சமயம் பார்த்திங்கன்னா ராஜகுமரன் முன்னாடி போகிறாரு, அது அரசகுமரன் முன்னாடி போகிறாரு, மந்திரி குமரன் பின்னாடி வந்துட்டுருக்காரு. அப்போ அந்த மரத்தில் இருக்கிற ஒரு குருவி வந்து சொல்லுதான், இந்த ஒரு பறவை சொல்லித்தான், அந்த முன்னாடி போகிறான் பார் ராஜகுமாரன், அவன் வந்து இன்றைக்கி வந்து இறந்துருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சான். இது வந்து நம்ம பஞ்சபட்சி சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. அதாவது பட்சிகளுக்கு வந்து நடப்பதை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய அறிவு இருக்குது. அந்த பாடிகள் வந்து சில பேருக்கு அந்த காலத்துலேயே தெரியும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மந்திரி குமாரனுக்கு வந்து இந்த பஞ்சபட்சி சாஸ்திரங்கிறது நல்லாவே தெரியும். அதனால் அந்த பறவை பேசுகிறத வந்து அவன் நல்லா கவனிச்சிட்டான். இப்போ என்ன பண்ணான்னா அவன் ராஜகுமாரன் கூடவே போகிறான், பாதுகாப்பாக போகிறான். எதுவும் நடந்துடக்கூடாது, அவன் ராஜகுமாரனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், போயிட்டே இருக்கிறான்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு ராஜகுமாரன் என்ன பண்ணுறாங்க, அரச மாளிகைக்குள்ளே போயிடுறாங்க மனைவியை பார்க்குறதுக்கு. ஆனால் மந்திரி குமரன் போகல. அந்த அந்த அரச மாளிகையே சுற்றி சுற்றி வரான். அவனுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது வந்துடக்கூடாது சுற்றி சுற்றி வரான். அப்போ மாப்பிள்ளை வந்திருக்காரு இல்லையா, பள்ளியறையை வந்து ரெடி பண்ணுறாங்க. ராஜகுமார் என்ன பண்ணுறாரு, வந்த அசதிக்கு நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போ அவருடைய மனைவி உள்ள பழத்தட்டில் பழம் எல்லாம் அப்படியே கொண்டு வராங்க. வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவனை பார்க்குறாங்க. இவன் தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கவனை பார்த்துட்டு முகம் சுழிச்சிட்டு அங்கேருந்து பின்வாசல் வழியாக வேற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. இதை வெளியே நின்று அரசருக்கு காவல் காத்துட்டு இருந்தார் இல்லையா மந்திரி குமரன், பார்த்துடுறாரு. இந்த இடத்துல எந்த நேரத்தில் இளவரசி எங்கே போகிறாங்க அப்படிங்க பார்க்குறதுங்கிறதுக்காக பின்னாலேயே போகிறாங்க. அவங்க வந்து ஒரு பாலடைஞ்ச மண்டபத்துக்கு போகிறாங்க. அங்கே வேற ஒருத்தர் இருக்காரு. யார்? அவங்களோட பாய் பெஸ்டியாக இருக்கலாம். அங்கே இருக்கிறாங்க. அப்போது இவர் வந்து வெளியே ஒட்டிக்கிட்டு இருக்காரு என்ன பேசுகிறாங்கன்ட்டு. அப்போது இவ சொல்கிறா, என் புருஷன் ஊர்லேருந்து வந்துட்டான், என்னால் இனி உன்னை அடிக்கடி வந்து பார்க்க முடியாதே, நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா கொலைகிறாங்க. அப்போ சொல்கிறான்னா, ஒன்று பண்ணிடு, நீ உன் புருஷனை கொன்னுரு, அதுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் இந்த மண்டபத்தில் நம்ம அடிக்கடி நம்ம சந்திச்சுக்கலாம், நம்ம சந்தோஷமாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான்னா அந்த கள்ளக்காதலன். இதை வந்து மந்திரி குமரன் கேட்டுடுறாரு. கேட்டுட்டு அரசவைக்கு போகணுட்டு வேகமாக போகிறாரு. அதுக்கு முன்னாடியே அந்த இளவரசி மந்திரி குமரன் வர்றதுக்கு முன்னாடியே அறைக்குள்ளே வந்து தான் வச்சிருந்த வாளால் அரச குமரனோட தலையை துண்டாக வெட்டிட்டாங்க. பாவம் அந்த மனுஷன் பொண்டாட்டியை பார்க்க ஆசையாக வந்து தூங்கிட்டு இருந்த மனுஷன் கலையில் அம்மிக்கலை தூக்கி போட்ட கதையை கேட்டிருக்கோம். இந்த அம்மா வாளாலேயே வெட்டிட்டாங்க கழுத்தை, தலையை துண்டாக எடுத்துட்டு. அந்த சமயம் பார்த்து மந்திரி குமரன் உள்ளே வந்துட்டார். கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலான்னு முன்னாடி வந்துட்டார். உள்ளே வந்துட்டார். வந்த உடனே இந்த அம்மா என்ன பண்ணிச்சா, கத்தியை தூக்கி கீழே போட்டுட்டு ஓ அப்பாடோன்னு கூச்சல் போட்டுட்டு ஆளுங்கள்லாம் வந்துட்டாங்க. இப்போ இந்த அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க நீங்களும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. என் புருஷனை கொன்னுட்டு இவன் என்கிட்ட எல்லை மீற ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பொண்ணு அழுதாதான் எல்லாரும் நம்பிடுவாங்களா, உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கவா போகிறாங்க, அந்த கதை தான். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த அம்மா அழுதுகிட்டே சொன்னோன்னே நம்பிட்டு இவனை பிடிச்சி கொண்டு அரசரவையில் ஒப்படைச்சிட்டு ஏன் மருமகனி நீ கொண்டுட்டியான்னு சொல்லி அந்த அம்மாவோட அப்பா வந்து உனக்கு நான் மரண தண்டனை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவனை சிறையில் அடைச்சிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் இவனை தலையை துண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அரசர் வந்து உத்தரவு போட்டுறாரு. ஆனால் அந்த நாட்டு மந்திரி யார் சொல்லுங்கள், இவரோட மாமனார். மாமனாருக்கு வந்து மருமகன் மேலே நம்பிக்கை இல்லை, இவர் இப்படி பண்ணியிருக்க மாட்டார், அப்போ என்ன நடந்திருக்கும்னு சொல்லி விசாரிக்கிறாரு. இவர் மட்டும் தனியாக விசாரிக்கல, கூட அந்த படைத்தளபதியும் கூட வச்சுருக்காங்க. ஏன்னா சாட்சிக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா, உறவுக்காரங்களாக போயிட்டாங்க, இவர் பொய் சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அரசரை வச்சு கொடலாங்களா தளபதியை வந்து துணைக்கு வச்சுருக்காங்க. அவர் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. யார்? மந்திரி குமரன் வந்து சொல்கிறாரு. அப்போ சொன்ன உடனே சரி, அப்போ இன்றைக்கி நைட்டு நம்ம அதை பதுங்கி இருந்து பார்ப்போம், அப்படி இல்லைன்னா நீ நாளைக்கு உங்களோட தலையை துண்டிக்கிறத விட எனக்கு வர வழி இல்லை மருமகனேன்ட்டு மாமனாரே சொல்கிறாரு. கடமை தர வராத மாமனாராக இருப்பார் போல இருக்கு. சரி, கதைக்கு வருவோம். அப்புறம் நைட் ஆகுது. சேம் அது வெள்ளி தட்டில் நல்லா பழம்லாம் எடுத்துகிட்டு மேடம் போகிறாங்க, அவங்களோட ஆளை பார்க்குறதுக்கு போகிறாங்க. அந்த மண்டபத்தில் ஒளிஞ்சிட்டு இருக்கிற அந்த 3 பேருமே யார்? மந்திரியோட மருமகன், அப்புறம் படைத்தளபதி எல்லாரும் பார்க்குறாங்க, நடக்கிறதெல்லாம் கவனிக்கிறாங்க. அப்போ இவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேரையுமே கையை காலை கட்டி அரசவைக்கு கொண்டு வந்து இந்த இடத்துல மந்திரி பேசலை, படைத்தளபதியே ஓப்பனாக நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணு தான் ராஜாவை கொன்னிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே இவர் பொண்ணுன்னு கூட பார்க்கல, 2 பேரையும் தலையுமே துண்டிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பை வழங்கி இவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பொத்துட்டோமே, பாவம் பண்ணிட்டோமே, அதாவது இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பற்றதே பாவம் அப்படின்னு நினச்சிட்டு மன்னர் வந்து காசிக்கு பாத யாத்திரையாக போயிடுறாரு. கங்கையில் குளிக்காமல் நான் பண்ண பாவம் தீராதுன்ட்டு போயிடுறாரு. இங்கே மந்திரி குமரன் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய நண்பனுடைய உடல் அதை எடுத்துட்டு சவப்பெட்டி அதை தூக்கிக்கிட்டே எங்கே வராருன்னா மந்திரி வீட்டுக்கு வராரு தன் மனைவியை பார்க்குறதுக்கு. அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா இவருக்கும் அது மாதிரி பள்ளியரெல்லாம் ரெடி பண்ணுறாங்க. இவர் இல்லை நம்மளோட மனைவியும் நம்மகிட்ட எதுவும் பொய் சொல்லுவாளா, இல்லை நம்மளுக்கு உண்மையாக தான் இருக்காளா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அதனால் இவர் தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணுறாரு. இந்த அம்மா வாராங்க, வந்து பழத்தட்டை கீழே வச்சுட்டு கணவருடைய முகத்தை ஒத்து பார்க்குறாங்க. அவர் நல்லா உறங்கிட்டுருக்காரு. அப்போ அவரோட காலை தொட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டு நேராக பின்வாசல் வழியாக
நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரும் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. ஓகே, சந்தேகப்பட்டு தான் மாதிரி இப்படி ஒன்று நடந்திருக்கு இல்லையா நண்பன் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு தான் பிள்ளை நடந்து போகிறாரு. இவங்க நேரம் என்ன பண்ணுறாங்கன்னா, காளி தேவி கோயிலுக்கு இந்த அம்மா வந்து போகிறாங்க. போய், தாயே, என் கணவர் வந்து திரும்ப வந்துட்டாருன்னா நான் என்னோடய உயிரை மாய்த்துக்கிறதா நான் வேண்டிக்கிட்டேன். அதுபடியே என்னுடைய உயிரை நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாளால் தலையை வெட்ட போகிறாங்க. அப்போ தலையை வெட்டு போகும்போது பார்த்திங்கன்னா, காளிதேவி வந்து முன்னாடி வந்துடுறாங்க. வந்துட்டு, இல்லை நீ தலையெல்லாம் வெட்டக்கூடாது, நீ வந்து 100 வருஷம் தீர்க்க சுமங்கலியாக வாழ்வ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து அவளுக்கு வந்து இது கொடுக்குறாங்க, வரம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு மந்திரி குமாரர் வராரு. இல்லை, என் நண்பன் இறந்துட்டான், அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், நான் சாகலான்னு தான் முடிவெடுத்திருக்கேன். அதுக்கு முன்னால் என் மனைவியை பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்தேனே தவிர மற்ற விதமான எந்த விதமான எண்ணத்தில் நான் வரல. கடைசியாக ஒரு முறை அவளை பார்க்கணுன்னு தான் வந்தேன். நான் இனி போய் அருவியில் மலையிலேருந்து குதித்து நான் என் உயிரை மாய்த்துக்க போகிறேன். ஏன்னா நான் என் நாட்டு மன்னருக்கு நான் வாக்கு கொடுத்துருந்தேன், இளவரசரை பத்திரமா பார்த்துக்கிறேன்ட்டு. அந்த வாக்கை என்னால் காப்பாற்ற முடியல, அதனால் நான் என்னோடய உயிரை நான் மாய்ச்சிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மந்திரி குமாரன் சொல்லையும், அப்புறம் காளிதேவி சொல்கிறாங்க, இல்லை நான் வந்து வாக்கு கொடுத்துட்டேன், தீர்க்க சுமங்கலியாருன்னு வாக்கு கொடுத்துட்டேன், அந்த வாக்கை நான் எப்படி காப்பாற்றாமல் போகிறதுன்னு சொல்லி ஒரு எலுமிச்சை பழமும் தண்ணியும் கொடுக்குறாங்க. இந்த பழத்தை அரசகுமாரனோட கழுத்தில் பிரிஞ்சு விட்டு தலையை ஒட்ட வச்சுட்டு இந்த தண்ணியை தெளிங்க, விபூதியை வச்சு விடுங்க, அவன் எழுந்திருப்பான் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க 2 பேரும் வேகமாக அரண்மனைக்கு போகிறாங்க. காளிதேவி சொன்ன மாதிரியே பண்ணுறாங்க. குமரன் வந்து எந்திரிச்சிடுறாங்க. நடந்ததெல்லாம் புரிய வைக்கிறாங்க. 3 பேருமா சேர்ந்து அவங்களோட நாட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே அரசகுமாரனுக்கு வேறு ஒரு பெண்ணை பார்த்து, நல்ல பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைக்கிறாங்க. அவங்களுடைய நாட்கள் வந்து சந்தோஷமாக போகுது. இப்போ இந்த முனிவர் சொல்கிறாரு, பார்த்தியா நண்பர்கள்லாம் எப்படி இருக்கணும், இவெல்லாம் உன் நண்பனே கிடையாதுன்னு சொல்லி இந்த முனிவர் அவருடைய மந்திர சக்தியால் ஒரு பெட்டி நிறைய தங்கத்தை எடுத்து இந்த பையன்ட்டு கொடுத்து, நீ இனிமேல் சந்தோஷமாக இரு, உன் ஊர்லேயே நீ தான் செல்வந்தனாக இருப்பேன்னு சொல்லி வரத்தையும் கொடுத்து அந்த கிராமத்து பையனை அவங்க நாட்டுக்கு வழி அனுப்பி வைக்கிறாரு. முனிவர் அவர் என்ன சொல்கிறது, கோவலாம் படலை, ஏமாற்றப்பட்டிருக்கான் அப்பாவின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு நல்லது பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. இப்போ இந்த கதையை பார்த்திங்கன்னா நம்ம செண்பகவல்லி விக்ரமவல்லி கிட்ட சொல்லி முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு இப்போ சொல்லு, இந்த கதையில் வர எந்த நண்பர்கள் மாதிரி நம்ம பழகியிருக்கோம், இப்படி முதுகில் குத்துன அரசகுமாரன் மாதிரி பழகியிருக்கோமா, இல்லை உயிரியுமே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மந்திரி குமாரன் அரசகுமாரன் கதை மாதிரி கதையில் நண்பர்கள் மாதிரி பழகியிருக்கோமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விக்ரமவல்லி சொல்கிறாங்க, இல்லை நம்ம முனிவர் சொன்ன கதையில் வர நண்பர்கள் மாதிரி தான் பழகியிருக்கோம் அப்படின்னு விக்ரமவல்லி சொல்கிறாங்க. இப்போ சொல்லி, நீ ஏன் சோகமாக இருக்கிற? அப்பா, இந்த ஒரு கேள்விக்கு சொல்கிறதுக்கு எத்தனை கதை சொல்லியிருக்காங்க ஐயா. அது எனக்கே மூச்சு வாங்குது. சரி, கதையை சொல்லுவோம். அப்புறம் விக்ரமவல்லி சொல்கிறாங்க, இல்லை நீ வந்ததில் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கேள்வி இருக்குது, நீ எதுக்காக திருமணம் பண்ணாமல் இருக்கிற? உன் அழகுக்கும் உன்னோட வசதிக்கும் நீ ஒரு நல்ல குணத்துக்கும் நீ நல்ல பையனை பார்த்து திருமணம் பண்ணியிருக்கலாம் இல்லையா? நீ ஏன் ஆண் வாடையே படாமல் இருக்கணுன்ட்டு இருக்கிற? எதுக்காக இந்த மாதிரி ஒரு வரத்தை வாங்கின அப்படின்னு சொல்லி விக்ரம மாயத்தர் வந்துட்டு கேட்குறாரு. அப்போது செண்பகவல்லி, நான் என்னோட முன்ஜென்ம கதையை நான் உன்கிட்ட சொல்கிறேன், அதை சொன்னாலே உனக்கு புரிஞ்சிடும் நான் எதுக்காக ஆண் வாடை எனக்கு படக்கூடாதுன்னு, எதுக்காக செண்பகப்பூ மலரோட வாசத்தோடு பிறந்திருக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு செண்பகவல்லி அவங்களோட புனர்ஜென்ம கதையை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல நாம் இதோட இந்த கதையை நிப்பாட்டிக்கிறோம். நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.